இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு சித்தர் இலக்கியம். இந்த சித்தர் இலக்கியத்தில் சித்தர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தி பெற்றவர்கள் அல்லது அறிவு பெற்றவர்களே சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சித்தர்கள் என்போர் யோகாங்கம் என்னும் பெரும் சித்திகளை பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 யோகாங்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாங்காரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 ஆகும். அடுத்தபடியாக இந்த 8னுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த யோகாங்கம் அல்லது அட்டாங்க யோகம் அப்படிங்கிற இந்த 8க்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இயமம் அப்படின்னா என்னென்னா, கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, புலனடக்கம் போன்றவையாகும். அடுத்து நியமம் அப்படின்னா, நியமமாவது நல்லவற்றை செய்து ஒழுக்க நெறியோடு நிற்றல் அப்படின்னு பொருள். அதுக்கடுத்து ஆசனம் அப்படின்னா உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல் என்பதாகும். அதுக்கடுத்து பிராணாயாமம் அப்படின்னா, பிராணாயாமமாவது சுவாசத்தை கட்டுப்படுத்துதல், அதாவது பிராணவாயுவை சீர்படுத்துதல், வாயுவை உட்கொள்ளுதல், வெளி செலுத்துதல் என்று பொருள்படும். அடுத்து பிரத்யாங்காரம், புலன்கள் வாயிலாக புறத்தே செல்லும் மனத்தை உள்ளே நிறுத்தி பழகுவது பிரத்யாங்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தாரணை. இந்த தாரணை அப்படின்னா பிரத்யாகார பயிற்சியால் உள்ளுக்குள் இழுத்த மனத்தை நிலை பெற செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 7வது தியானம். இந்த தியானம் என்பது மனத்தை ஒருமுகைப்படுத்தி ஒரே சிந்தனையில் ஆழ்தல் அப்படின்னு பொருள்படுது. அதுக்கடுத்து 8வது சமாதி என்பது மனதை கடவுளிடம் நிலைக்கச் செய்வது என்பதாகும். இப்படி 8 வகையான யோகாங்கம் சித்தர்களினுடைய முதன்மை சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சித்தர்களினுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்கள் பொது வாழ்க்கை நெறிக்கு உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்க்கை வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு நாடு, நகரம், மொழி, இனம் என்னும் அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர்கள் என்பது இவ்விடத்தில் விளக்கப்படுகிறது. முன்னே கூறியது போல சித் என்றால் அறிவு பெற்றவர்கள், சித்தை உடையவர்கள் சித்தர்கள், அதாவது நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள் என்று பொருள்படுகிறது. சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர் என்றும் அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றன. மருத்துவத்தோடு கூறுகையில் யோகம், சோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அரிய அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சித்தர்களினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரமாத்மா எங்கும் தனியாக இல்லை, நமது உடம்புதான் பரமாத்மாவின் இடம், ஆதலால் கடவுளை தேடி எங்கு அலைய வேண்டாம், உடம்பை பேணுவதே கடவுளை பேணுவது, உடம்பினுள்ளேயே பரமாத்மாவை கண்டு மகிழ்ந்திரு என்று சித்தர்கள் குறிப்பிடுவதாக நமக்கு பழந்தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காண்பிக்கின்றன. அதற்கு ஒரு பாடல் எடுத்து காட்டப்படுகிற இந்த இடத்தில், உன்னுள்ளும் இருப்பான் என்னுள்ளும் இருப்பான் உருவமில்லா உண்மையவன், இதை உணர்ந்தார் இங்கே உலவுவதில்லை, தானும் அடைவார் அந்நிலை தன்னை என்று சித்தர் பாடல் ஒன்று எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அடுத்து சித்த வைத்தியம். சித்தர்களின் வைத்திய முறை குறிப்பிடப்படுவது சித்த வைத்தியமாகும். உலகில் சாவாமைக்கு வழி காண முடியும் என்ற உயரிய நோக்கம் கொண்ட மருத்துவ முறையே சித்த மருத்துவ முறை என்று அழைக்கப்படுகிறது. சித்தர்களின் நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்பது சித்தர்களின் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. கற்பக மூலிகையினை முறையாக உட்கொள்பவர் நோயின்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்பது சித்தர்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாகும். இதில் 15 சித்தர்கள் இருக்காங்க. இந்த சித்தர்களை பற்றி இனி வரும் அடுத்த பகுதிகளில் விரிவாக பார்க்கலாம்.